பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனை, பயங்கரமான ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்களா? பிரியமானவர்களே, கண்மலை மாதிரி கடினமாக இருக்கா? அதை நொறுக்கிறதுக்கு ஒரு அழகான சம்மட்டியை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு காண்பிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அக்கினி மாதிரி உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் என் வார்த்தையால் எரிஞ்சு போகும். கண்மலை மாதிரி கடினமா உன் பிரச்சனை உனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கா? கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போல என் வார்த்தை உன் பிரச்சனையை நொறுக்கி போடும் என்று இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை எடுத்து, வேத புத்தகத்திலிருந்து எடுத்து, நம்ம சூழ்நிலைகள் மேலே அசையாம கண்மலை மாறி இருக்கிற சூழ்நிலைகள் அல்லது எரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் மேலே அதை வைக்கணும். அனுப்பிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு அடியில் உடையலையா? சம்மட்டி ஒரு அடி அடிக்கும், கண்மலை உடையலையா? அப்படி விட்டுருவாங்களா? திரும்ப திரும்ப அடிப்பாங்கல்ல சம்மட்டியால். பிரியமானவர்களே, கண்மலை அடித்து நொறுக்கப்படும் வரைக்கும் சம்மட்டியை வச்சு அடிப்பாங்கல்ல. அதே போல வார்த்தை என்கிற அந்த சம்மட்டியை நம்ம அனுப்பி நம்ம சூழ்நிலைகளை உடைக்கணும். எரிக்கப்பட வேண்டிய காரியங்களை எரிச்சு போடணுங்க. பிசாசின் சூழ்ச்சி வலைகள் அதெல்லாம் எரிக்கப்பட வேண்டியது. அக்கினி மாதிரி அவருடைய வார்த்தை சூழ்நிலைகளை எரிச்சு போடுமான், தீய சக்திகளை. ஆதலால் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லுகிறேன். நம்ம வாழ்க்கையில் தீராத தரித்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த வசனத்தை அனுப்பலாம்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனத்தை, இது அக்கினி மாறி உங்க தரித்திரத்தை எரிச்சு போடும்படியாய் அல்லது கண்மலை மாதிரி நிற்கிற உங்க தரித்திர சூழ்நிலைய சம்மட்டி மாதிரி உடைக்கிறதுக்காக அனுப்பிட்டே இருக்கணுங்க. அனுப்பிட்டே இருக்கணும். 1000 முறை என்ன, அதற்கு மேலே கூட அனுப்பலாம். அடித்து உடைக்கப்படும் சூழ்நிலைகளை, அடித்து உடைக்கப்படும், நிச்சயமாக உடையும். வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. நம்புவோம் பிரியமானவர்களே. பாருங்க, இந்த வசனத்தை சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் ஜானட் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாகும் படிக்கு ஜானட் நிமித்தம் தரித்திரரானாரே. நான் இப்படிதான் சொல்லுவேன். என் சூழ்நிலை மேலே, என் குறைவு மேலே, என்னோட தரித்திர சூழ்நிலை மேலே கூட நான் அந்த வசனத்தை அனுப்பி 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 அதை உடைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, உடைத்திருக்கிறேன். ஆதலால் நீங்களும் இந்த நல்ல சம்மட்டியை கையில் எடுத்து சூழ்நிலைகளை உடைச்சி போட கற்றுக்கொள்ளுங்கள். அக்கினி மாதிரி வேத வசனம் உங்களுடைய தகாத காரியங்கள், எரிக்கப்பட வேண்டிய வலைகளெல்லாம், சூழ்ச்சிகளெல்லாம் அது எரித்து போடும். உங்களுக்கு விரோதமான காரியங்களை எரித்து போடும். பிரியமானவர்களே, ஆதலால் இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாய் அவருடைய வார்த்தையினால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகர், ஆவியான அன்பு தெய்வம், எங்களுக்கு நல்ல ஆயுதங்களை கொடுத்துருக்கீங்கப்பா. உங்க ரத்தம், உங்க வார்த்தை, உங்க ஆவியானவர்
3 பலமான ஆயுதங்கள் நமக்கு உண்டு. அந்த ஆயுதங்கள் யுத்த ஆயுதங்கள், நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆயுதங்கள். இந்த நல்ல ஆயுதங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, இதை பயன்படுத்தி நாங்கள் ஜெயிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்று அவருடைய வார்த்தை உங்களுக்கு முன் சென்று அற்புதம் செய்யும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில்